அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு வீட்டின் சுபிட்சம் என்பது வெறும் பணத்தில் மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றலிலும் அடங்கியிருக்கிறது. நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற பல வழிமுறைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் வீட்டில் சில பொருட்கள் எப்போதும் குறையாமல் பார்த்துக்கொள்வது. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 8 பொருட்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் நிலைநாட்ட உதவும். வாருங்கள், அது என்னென்ன பொருட்கள் என்று விரிவாக பார்ப்போம். முதலாவதாக கல் உப்பு. இது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் கல் உப்பு காற்றிலுள்ள எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது. ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி சமையலறையின் ஒரு மூலையில் வைத்துப் பாருங்கள். அது குறையாமல் எப்போதும் பார்த்துக்கொள்வது உங்கள் இல்லத்தில் உள்ள தடைகளை நீக்கி நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்கும். இரண்டாவதாக மஞ்சள், மங்களத்தின் அடையாளம். மஞ்சளை ஒரு சிறிய டப்பாவில் வைத்திருப்பது குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டும். இது கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. எப்போதும் வீட்டில் மஞ்சள் தீர்ந்து போகாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையை வளமானதாக மாற்றும். மூன்றாவதாக வெற்றிலை மற்றும் பாக்கு. வெற்றிலை தேவதைகள் வாசம் செய்யும் இடம் என்று சொல்லுவார்கள். ஒரு தாம்பூலத் தட்டில் வெற்றிலை பாக்கை எப்போதும் வைத்திருப்பது வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை நீக்கி சுபிட்சத்தை நிலைநாட்ட உதவும். நான்காவதாக குத்துவிளக்கு. ஜோதி வடிவில் இறைவனை வழிபடுவது நம் பாரம்பரியம். தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றுவது வீட்டின் இருளை நீக்கி ஞானத்தையும் தெளிவையும் தரும். அந்த விளக்கு மற்றும் அதற்கான எண்ணெய் குறையாமல் எப்போதும் தயாராக வைத்திருங்கள். ஐந்தாவதாக பச்சரிசி அல்லது தானியங்கள். அரிசிப்பானை எப்போதும் நிறைந்திருப்பது அன்னலட்சுமியின் அருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். இது ஒருபோதும் காலியாக இருக்கக்கூடாது. இது வீட்டின் பசியைப் போக்கி செழிப்பைத் தரும். ஆறாவதாக சந்தனம் மற்றும் குங்குமம். இவை தெய்வீக சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவை. உங்கள் பூஜை அறையில் இவை எப்போதும் தீர்ந்து போகாமல் இருப்பது அந்த அறையின் புனிதத்தன்மையை மேம்படுத்தும். ஏழாவதாக தேன். இது இனிமையான வாழ்க்கையின் அடையாளம். பூஜையில் இறைவனுக்குச் சமர்ப்பிப்பதும் வீட்டில் வைத்திருப்பதும் குடும்பத்தில் உள்ள கசப்புகளை நீக்கி உறவுகளில் இனிமையை அதிகரிக்கும். கடைசியாக நெய். இது தெய்வீகத்தன்மையின் சின்னம். தீபமேற்ற பயன்படுத்தினாலும் உணவில் சேர்த்தாலும் நெய் உங்கள் இல்லத்தில் எப்போதும் இருப்பது ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் ஒரு காந்தமாகச் செயல்படும். நண்பர்களே, இந்த 8 பொருட்கள் வெறும் பொருட்கள் மட்டுமல்ல. இவை உங்கள் வீட்டின் ஐஸ்வர்யத்தின் அடையாளங்கள். இவற்றை திட்டமிட்டு தீர்ந்து போகும் முன்பே மீண்டும் நிரப்பி வைப்பதை ஒரு பழக்கமாகக் கொள்ளுங்கள். இது உங்கள் வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்க உதவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இவையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று இன்றே செக் செய்து பாருங்கள். நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.